வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷெஃப் சந்துரு. இன்றைக்கி என்ன ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு பார்த்தா, ஒரு குஜராத்தி ஸ்டைல் லாப்ஸி மக்களே. லாப்ஸினா ஒன்றும் இல்லை, சம்பாராவை வச்சு அதில் வந்து குஜராத்தி ஸ்டைலில் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதாவது நம்ம ஊரில் சக்கரை பொங்கல் எப்படியோ அந்த மாதிரி குஜராத்தில் இந்த லாப்ஸி வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுவும் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மேங்கோவை வச்சு நம்ம வந்து இதை பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து 2 ஸ்பூனு கீயை போட்டு அதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து சம்பாராவை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து இதுக்கு வந்து ஒரு கப்பு சம்பா ரவைக்கு 4 கப்பு தண்ணி. நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கங்க. நான் தண்ணியை வந்து ஆல்ரெடி சூடு பண்ணி தனியாக வச்சிட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுங்க. இந்த சம்பா ரவை நல்லா ஒரு 30% குக் ஆன பிறகு வெல்லம் வந்து சேர்த்துங்க. இதில் வெல்லம் வந்து நான் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன். வெல்லத்தை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அதிலே மெல்ட் ஆகி அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குடா திடீர்னு ஸ்வீட் ரெசிபி போடுறேன்னு நினைக்காதீங்க. இந்த ரெசிபி நான் ரொம்ப நாளாக செய்யணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் இன்றைக்கி பண்ணேன் நான். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா மேங்கோ போட்டு பண்ணியிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் அந்த சம்பாராவை ஒரு 60 to 70% குக் ஆன பிறகு நான் வந்து ட்ரைனஸ் சாப் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே ரோஸ்ட் பண்ணியும் போடலாம். அதுக்கப்புறமா இதில் அடிஷ்னலாக நான் வந்து பேரிச்சம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைனா வேணாம். அதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சுண்டி வரும். அந்த சமயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் கீயை விட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த லாப்ஸியை வந்து ஃபுல்லாக மேஷ் ஆனால் நல்லாவே இருக்காது. அரவானா பாயாசம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், கொஞ்சமாக குக் ஆகாது இருக்கணும் அந்த சம்பா ரவா. அது கூடவே கொஞ்சம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஏலக்காய் பவுட்ரு போட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மேங்கோவையும் இதில் வந்து ஆட் பண்ணி சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. இறக்கி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. சுட சுட சாப்பிட்டிங்கன்னா வாய் பழுத்துரும். லைட்டாக ஆறின பிறகு சாப்பிடுங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும் இது. ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் ஒரு ஐடியாவே வருது, நம்ம ஏன் இதை முக்கணி லாப்ஸியாக பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதாவது மாப்பழா வாழை அதை போட்டு பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு இப்போ தான் எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் அந்த மேங்கோவோட ஃப்ளேவரு அப்புறம் அந்த ஜாகரியோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.